ஹாய் பசங்களா, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்கிட்ட கேட்ட ஒரு விஷயம் என்னன்னா, சார் எங்களால் டைம் மேனேஜே பண்ண முடியல. எக்ஸாம் 180 மினிட்ஸ் இருக்குது, எனக்கு ஒரு சில கொஷின்லாம் தெரியுது, ஆனால் நான் கொஷின் அட்டெண்டே பண்ணலை. ஏன் சார் எனக்கு டைம் பத்த மாட்டேங்குது? டைம் வந்து இங்கே ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணால் 150 மினிட்ஸில் நீங்கள் மொத்த கொஷின் பேப்பரும் எழுத முடியும். இட் இஸ் பாசிபிள். மொத்த கொஷின் பேப்பரும் 150 மினிட்ஸ் நீங்கள் எழுத முடியும். அது ப்ராப்பராக நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப் டைமில் பிரிக்கணும். நல்லா பாருங்க, எடுத்த உடனே பயாலஜி நிறைய பேர் பண்ணுற ஒரு மிஸ்டேக் என்ன அப்படின்னா, சார் நான் பயாலஜியில் உட்காந்தேன், பயாலஜியில் நான் உட்காந்த உடனே நான் என்ன பண்ணேன் சார், ஃபுல்லாக பயாலஜியை சால்வ் பண்ணேன், அடுத்து என்ன பண்ணேன், ஃபுல்லாக கெமிஸ்ட்ரி சால்வ் பண்ணேன், அடுத்து என்ன பண்ணேன், ஃபுல்லாக ஃபிசிக்ஸை சால்வ் பண்ணேன். இந்த தப்பு பண்ணவே கூடாது. அப்போ என்ன சார் நான் பண்ணுறது அப்படின்னா, நல்லா பாருங்க, ரவுண்டு பை ரவுண்டாக கொஷினை சால்வ் பண்ணோம். சரியா? இப்போ பயாலஜி எடுத்துக்கோ. ஸோ மோஸ்ட்டாக எல்லாருக்கும் பயாலஜி ஈஸியாக இருக்கும். ஸோ லெட் அஸ் ஸ்டார்ட் வித் பயாலஜி. நெக்ஸ்ட் கம் டு கெமிஸ்ட்ரி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிசிக்ஸ். சார் எனக்கு பிசிக்ஸ்ல மார்க்கே வர மாட்டேங்குது. ஸோ நீங்க பிசிக்ஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் கொடுக்கணும். அப்போ யார்கிட்ட கடன் வாங்கணும் சார்? பயாலஜிட்ட தான் கடன் வாங்கணும். சரியா? நான் கொண்டு இருக்க ஸ்ட்ராட்டஜி நீ நல்லா ஃபாலோ பண்ணு, உனக்கு டைம் கண்டிப்பா பத்துண்டா. ஓகேவா? எடுத்த உடனே நான் சொல்றது வந்து உன்னால ஃபாலோ பண்ண முடியாது. அதனால தான் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எக்ஸாமுக்கு ஒரு 10-15 நாள் முன்னாடி போறதுக்கு ரீசன் என்னன்னா, இந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணி நீ எக்ஸாம் கொடு, அப்பதான் உனக்கு இது வந்து கோப்பப் ஆகும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே சார் ரவுண்டு 1. இந்த ரவுண்டு 1 என்ன பண்ணங்கன்னா, இந்த நம்பர் எல்லாம் பாக்குறதுக்கு கொஞ்சம் ஈஸியா ஞாபகம் இருக்கணும்னு சொல்லிட்டு நான் ஒரே மாதிரி யூனிஃபார்ம் நம்பர் எடுத்திருக்கேன். 25 to 30 மினிட்ஸ். ஓகேவா? 25 to 30 மினிட்ஸ். நம்ம ஒரு ஐடியல் டைம்னு சொல்லி 25 மினிட்ஸ் எடுத்துருக்கோம். பட் யூ கேன் கோ 25 to 30 மினிட்ஸ். ஸோ ரவுண்ட் 1 25 மினிட்ஸ் சார். இந்த 25 மினிட்ஸ்ல பயாலஜியில் ஆல்மோஸ்ட் 60 to 70 கொஸ்டின் நான் வந்து எல்லாம் ஹையர் சைடு கொண்டு போறேன். சரியா? ஹையர் சைடு. பட் நீங்க என்ன பண்ணலாம், இதை மாத்தலாம். ஸோ 25 to டைம் வந்து 25 to 30 மினிட்ஸ், 25 to 30 மினிட்ஸ், 25 to 30 மினிட்ஸ். ஹையர் சைடே 70. இல்லைன்னா நீ என்ன பண்ணு சார், 60 கொஸ்டினாவது மினிமம் சால்வ் பண்ணும். இங்க பாத்தீங்கன்னா 35 கொஸ்டின் இல்ல, மினிமம் 30 கொஸ்டினாவது சால்வ் பண்ணு. பிசிக்ஸ்ல 25 மினிட்ஸ்ல நீங்க 25 கொஸ்டின் சால்வ் பண்ணலாம், முடியாத பட்சத்துல 20. ஸோ இதை நீ ஃபர்ஸ்ட் இம்ப்ரூவ் பண்ணு. சரியா? நீங்க முதல் இந்த டைம் வந்து ஹையர் லிமிட் எடுத்துக்கோ, கொஸ்டின் வந்து லோயர் லிமிட் எடுத்துக்கோ. ஏன்னா இப்போதைக்கு நீங்க ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருப்பீங்க. சார் நீங்க ப்ரோ அப்படின்னா நீங்க எதை எடுக்கணும், டைம் வந்து 25 நிமிஷம், கொஸ்டின் வந்து இவ்வளோ கொஸ்டின். ஓகே? பட் இப்போ எடுத்தோன்னே சால்வ் பண்றப்ப அட்லீஸ்ட் இந்த 30 நிமிஷத்துல இந்த மினிமம் இவ்வளோ கொஸ்டின்ஸா வச்சு சால்வ் பண்ணணும். ஓகேவா? சார் கொஸ்டின் பேப்பர் ரொம்ப டிஃபிகல்ட்டா வந்து இவ்வளோ சால்வ் பண்ண முடியுது. கொஸ்டின் பேப்பர் டிஃபிகல்ட்டா வந்துச்சுன்னா நீங்க தாராளமா ஒரு 30 கொஸ்டினாவது விட்டுட்டு கூட வரலாம். 30 கொஸ்டின் நீங்க விட்டுட்டு வந்து 120 மார்க் போச்சு. 120 மார்க் போனாலும் 600 மார்க், 600 மார்க்குக்கும் எனக்கு ஜிஎம்சி கிடைக்கும். புரியுதா இல்லையா? 30 கொஸ்டின் நீங்க தாராளமா விட்டுட்டு வரலாம். ஓகே? அப்ப நீ ஒரு ப்ரோவா இருக்க அப்படின்னா ரவுண்ட் 1 வந்து உனக்கு 75 மினிட்ஸ்ல முடியும். இல்ல சார் நான் கொஞ்சம் லெவல் கீழே இருக்கேன் அப்படின்னா 30 எவ்வளவு சார், 90 மினிட்ஸ் ஆகும். மேக்ஸ் மினிமம் கொஸ்டின் சால்வ் பண்றீங்கன்னா 110 கொஸ்டினாவது சால்வ் பண்ணி முடிச்சிருவீங்க. மேக்சிமம் கொஸ்டின் அப்படின்னா நீங்க 130 கொஸ்டின் சால்வ் பண்ணணும். சரியா? ஸோ நான் மினிமம் மேக்சிமம் எல்லாமே கொடுத்துக்கிட்டு இருக்கேன். மினிமம் எவ்வளோ டைம் எடுக்கலாம் சார்? மினிமம் 75 மினிட்ஸ். மேக்ஸிமம் எவ்வளோ கொஸ்டின்? சரியா? மினிமம் டைம் 75, மேக்ஸிமம் 90 மினிட்ஸ். மினிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின் 110, மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின் 130 சால்வ் பண்ணணும். இதான் ரவுண்ட் 1. ஏன்னா கொஸ்டின் நம்பர் எவ்வளோ டஃபா வேணாலும் இருக்கட்டும், தேர் ஆர் சர்டைன் நம்பர் ஆஃப் கொஸ்டின் விச் ஆர் கோயிங் டு பி ஈஸி ஆர் மாடரேட். ஸோ ஈஸி டு மாடரேட்ல இந்த கொஸ்டின் இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம எங்க போறோம் சார்? ரவுண்ட் 2க்கு போறோம். ரவுண்ட் 2 20 மினிட்ஸ் சார். உனக்கு சார் இல்ல சார் எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் ஆகணும், 25 மினிட்ஸ் எடுத்துக்கூடும். நல்லா பாரு, 70 கொஸ்டின் ஆல்ரெடி சால்வ் பண்ணிட்டேன்னா இன்னும் 20 கொஸ்டின்ஸ் இருக்கும். யோசிப்பா, 20 மினிட்ஸ் 20 கொஸ்டின் சால்வ் பண்ண முடியாத பயாலஜில சார் பண்ணலாம். சார் நான் ஒரு 15 கொஸ்டின் சால்வ் பண்றேன். சரியா? ஸோ ஒரு 20, ஸோ 15 to 20 கொஸ்டின். சரியா? மினிமம் மேக்ஸிமம் இவ்வளோ கொஸ்டின். ஸோ இது பார்த்தீங்கன்னா டைமு, இது நம்பர் ஆஃப் கொஸ்டின். ஓகேவா? ஸோ நான் நல்லா பாரு, நீங்க பெஸ்டா ப்ரோவா இருக்கணும்னா இந்த டைம்ல இந்த கொஸ்டின் ஸ்டார்ட் பண்றீங்கன்னா இந்த டைம்ல இந்த செட் ஆஃப் கொஸ்டின் வச்சு சால்வ் பண்ணு. அதே மாதிரி ப்ரோவா இருக்கீங்கன்னா இந்த டைம்ல இவ்வளோ கொஸ்டின் எழுதுற கொஸ்டின். ஓகேவா?
35 ஆல்ரெடி சால்வ் பண்ணீங்கன்னா 15 கொஸ்டினாவது சால்வ் பண்ணு. இல்லை சார் முடியாத வச்சதுல 10ஆவது சால்வ் பண்ணு. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 கொஸ்டின் சால்வ் பண்ணு. முடியாத பட்சத்தில் ஒரு 10 கொஸ்டின். அப்போ டைம் எவ்வளோ ஆச்சு சார்? முன்னாடியை விட இப்போ 60 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கோம். இல்லை சார் நான் இங்கே போயிருக்கேன் அப்படின்னா நீ எவ்வளோ டைம் எடுத்திருக்க சார்? 75 மினிட்ஸ் எக்ஸ்ட்ராவாக எடுத்திருக்கேன். கரெக்டாக இல்லையா? எஸ் சார். கொஸ்டின் எவ்வளோ அட்டெம்ப்ட் பண்ணியிருக்க? 20, மொத்தம் 50. ஓகே, அப்போ நீ இந்த ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுற. இங்கே ஏதோ தப்பு பண்ணிட்டோமா? 50 தான் வருது. இந்த இடத்துல நான் தப்பு பண்ணிட்டேன்டா. 35 கொஸ்டின், இங்கே 10 கொஸ்டின் தானே மிச்சம் இருக்கும். ஓகே, ஸோ 10 கொஸ்டின் தான் மிச்சம் இருக்கு. நீ 5 கொஸ்டின் அட்டெம்ப்ட் பண்ணால் கூட போதுமே கெமிஸ்ட்ரியை பொறுத்தவரைக்கும் வரைக்கும். கரெக்டா? ஸோ 5 கொஸ்டின் நீ அட்டெம்ப்ட் பண்ணிக்கோ, 40 கொஸ்டின் வந்துட போகுது. இந்த இடத்துல எவ்வளோ கொஸ்டின் சார்? மேக்ஸிமம் 10 கொஸ்டின் அட்டென்ட் பண்ணிக்கோ. ஸோ 40 கொஸ்டின் வந்துடும். சரியா? 30 + 10 40, 35% 40. அப்போ இங்கே 40 கொஸ்டின் அட்டெம்ப்ட் பண்ண போகிறேன். இல்லை மினிமமாக போகிற அப்படின்னா 35 கொஸ்டின். இப்போ டைமிங் எவ்வளோ ஆச்சு? சரியா? நீ இப்போ பேசிக் லெவலில் இருக்கீங்கன்னா நான் கீழே கொடுத்துருக்க வேல்யூவை பாரு சார். ஃபர்ஸ்ட் 90 மினிட்ஸ் 30 30 30ன்னு பிரிக்கிறீங்க. 60 கொஸ்டின், 30 கொஸ்டின், 20 கொஸ்டின். ஸோ 110 கொஸ்டின் ஆச்சு. செகண்ட் ரவுண்டில் என்ன பண்ணுறேன்? 25 25 25. ஸோ 75 மினிட்ஸ் ஆச்சு. கொஸ்டின் எவ்வளோ சார்? 15 கொஸ்டின், 10 கொஸ்டின், 10 கொஸ்டின். ஸோ ஃபிசிக்ஸ் டோட்டல் நம்பர் ஆஃப் கொஸ்டின் எவ்வளோ ஆயிடுச்சு சார்? 110லேருந்து ஒரு 35. ஸோ 145 கொஸ்டின் ஆயிடுச்சு. கரெக்டாக? இது நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் லெவலில் இருக்கும். ஸோ இப்படி போக 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 உன் டைமிங் வந்து கம்மியாகும். அப்போ அந்த மாதிரி கொஸ்டின் பேப்பருக்கு இது சரியா? ஈவன் சார் கொஸ்டின் பேப்பர் ரொம்ப டிஃபிகல்ட் ஆயிடுச்சுன்னா இந்த இது நீ ஃபாலோ பண்ணா போதும். கொஸ்டின் பேப்பர் ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்குன்னா இந்த இடத்துல நீங்க ரொம்ப சேஃபா இருப்பீங்க. புரிஞ்சா? ஸோ 165 மினிட்ஸ் ஆயிருக்குது. நீங்க அட்டெம்ப்ட் பண்ண கொஸ்டினோட எண்ணிக்கை 145. சேஃப் ஸ்கோர். ஓகே, அதுக்கப்புறம் மிச்சம் இருக்க டைம்ல இந்த OMR ஃபில் பண்ணது. OMR ஃபில் பண்றதுக்கு நான் தனி ஒரு வீடியோ போடுறேன். டோன்ட் வரி அபவுட் தட். நெக்ஸ்ட் பார், நீங்க நல்ல ப்ரோவா இருக்கீங்க அப்படின்னா 135 நிமிஷத்துலயே நீ 170 கொஸ்டின் சால்வ் பண்ணியிருப்ப. 150 மினிட்ஸ் கூட இல்லை, 135. மிச்சம் இருக்க டைம் ஃபுல்லாக யூஸ் பண்ணு. எடுத்தோன்னே எல்லாரும் இந்த லெவல்ல போக முடியாது. ஃபர்ஸ்ட் இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணு. சரியா? 30 மினிட்ஸ் டைம் வை. பிசிக்ஸ்ல பயாலஜில ஸ்டார்ட் பண்ண போறேன். பயாலஜில 30 மினிட்ஸ், நான் 60 to 70 கொஸ்டின் எய்ம் பண்றேன். நெக்ஸ்ட் ஒரு 30 மினிட்ஸ் கெமிஸ்ட்ரியில 30 to 35 கொஸ்டின். இதில் 30 மினிட்ஸ் 20 to 25 கொஸ்டின். லேட்டரா போறப்ப என்ன பண்ணணும்? 25 இவ்வளோ கொஸ்டின் எய்ம் பண்ணணும். புரியுதுங்களா? செகண்ட் ரவுண்ட் 20 20 20ன்னு பிரிச்சுக்கோ. சார் நான் 20 20 20ன்னு பிரிச்சிருக்கேன். கரெக்டாக 20 மினிட்ஸ் முடிஞ்சு. ஆனால் எனக்கு இன்னும் ஒரு 5 கொஸ்டின் இருக்கு. அதுக்காக நீ 5 கொஸ்டின் முடிச்சுட்டு அடுத்து போகலாம். அது தப்பு இல்லை. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரவுண்ட் 1 பொறுத்த வரைக்கும் ஈஸியான கொஸ்டினை அட்டெம்ப்ட் பண்ணணும். ஈஸியான கொஸ்டின் என்ன சார்? பார்த்தோன்னே எனக்கு ஆன்சர் பண்ண தெரியும். பிசிக்ஸ் ஆஃப் ஒரு ஃபார்முலா போட்டு ஆன்சர் வந்துடும். ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி இல்லை. வீக் ஸ்டோன் பிரிட்ஜை நான் சிம்பிளிஃபை பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் அன்பேலன்ஸ் வீக் ஸ்டோன் பிரிட்ஜ் சால்வ் பண்றேன். அதெல்லாம் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல பண்ணக்கூடாது. டேரக்டா ஃபார்முலா போட்டோமா ஆன்சர் வந்துருச்சு. R1/R2 ஆன்சர் வந்துருச்சு. R1 R2 ஆன்சர் வந்துருச்சு. அந்த மாதிரி டைரக்டான கொஸ்டின்ஸை மட்டும் நீ நல்ல கொஸ்டின் பேப்பர் எடுத்து பாரு. எந்த கொஸ்டின் பேப்பர் எடுத்து பார்த்தாலும் சரி, அந்த மாதிரி ஈஸியான கொஸ்டின் பிசிக்ஸ்ல ஒரு 20 கொஸ்டின்ஸ் ஆச்சு அவைலபிளா இருக்கும். ஓகே, ஸோ 20 to 25 கொஸ்டின்ஸ் அவைலபிளாக இருக்கும். அதை எய்ம் பண்ணுங்க. இந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணி நான் அனலைஸ் பண்ணுறதுக்கு வீடியோ போடுறேன். OMRக்கு எப்படி ஃபில் பண்ணுங்கிறது வீடியோ போடுறேன். உங்களுக்கு என்ன வீடியோ வேணும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணு. ஓகேவா? இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்களா இல்லையானே இந்த கமெண்ட் செக்ஷனில் சொல்லு. இது சூப்பரான ஸ்ட்ராட்டஜி. இதை ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக நீ தான் டாப்பர். ஓகேவா? இதை ஃபாலோ பண்ணுங்க. உங்க மார்க் இம்ப்ரூவ் ஆகுதா, டைம் மேனேஜ் பண்ண முடியுதுன்னு பாரு. கொஞ்சம் டைமை ஸ்ட்ரிக்டா ஒபே பண்ணு. சரியா? ஃபர்ஸ்ட் 30 மினிட்ஸ் வச்சுக்கோ. அப்புறம் 25 லேட்டரா போறப்ப என்ன பண்ணும்? இங்க 5 குறைக்கணும், அங்கிருந்து 5 குறைக்கணும். ஓகே, இதை ஃபாலோ பண்ணுங்க. 2026 ரீநீட் நீங்க ஈஸியாவே 150 மினிட்ல எழுத முடியும். மிச்ச டைம் எல்லாம் நம்ம OMR ஃபில்லிங். சரியா? ஸோ அதையும் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்றேன். தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் அ நைஸ் டே. சரியா? இந்த வீடியோவில் சொன்னதுக்காக OMR ஷீட்டை கடைசியில் ஃபில் பண்ணக்கூடாது. OMR ஷீட் எப்படி ஃபில் பண்ணுங்கிறத நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன்.